அனைத்து வித அச்சுறுத்தல்களையும் செய்து அதிமுகவை பாஜக அடக்கிவிட்டது எனவும் திமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பேசியிருக்கிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டு வருகிறோம். பாஜக கூட்டணியை ஏற்காவிட்டால் இபிஎஸ் தலைமைக்கே சிக்கல் வரும் எனவும் அவர் தெரிவித்திருக்கிறார். இதுகுறித்த முழு விவரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் சிவா நம்மோடு இணைப்பில் காத்திருக்கிறார். சிவா, வணக்கம். விவரங்கள். நவீனா, திமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் அதன் தலைவர் மு.க.ஸ்டாலின் தலைமையில அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் திமுக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் உரையாற்றும் போது பல்வேறு முக்கிய விவகாரம் தொடர்பாக பேசியிருக்கிறார். குறிப்பாக பாஜக அதிமுக கூட்டணி என்பது கட்டாயத்தின் அடிப்படையிலான ஒரு வலுக்கட்டாயமான ஒரு கூட்டணி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக பாஜகவுடனான கூட்டணியை ஏற்காவிட்டால் எடப்பாடி பழனிசாமியினுடைய தலைமை பதவிக்கு ஆபத்து வரும் என்ற ஒரு கட்டாயத்தினுடைய அடிப்படையில் தான் அவர் இந்த கூட்டணியை அமைத்திருக்கிறார் என்ற ஒரு விமர்சனத்தை திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்திருக்கிறார். அதோடு மட்டுமல்லாமல் கட்சியினுடைய ஒவ்வொரு நிர்வாகிகளுக்கும், அதாவது மாவட்ட செயலாளர்கள், அமைச்சர்கள் என பலரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய நிலையில ஒவ்வொருவருக்கும் பல்வேறு அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் வழங்கியிருக்கிறார். அதுல அமைச்சர்கள் இனி ஒருவர் கூட சென்னையில் இருந்து பணிகளை மேற்கொள்ளக்கூடாது, அதாவது அவருடைய அரசு பணிகளை தவிர்த்து கட்சி ரீதியிலான பணிகளை அவர்கள் அதிகரிக்க வேண்டும். அதிக நாட்களை அவரவர் சார்ந்த மாவட்டங்களில் அவரவர் சார்ந்த சட்டமன்ற தொகுதிகளில் செலவிட வேண்டும். அதே போன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு ஊராட்சி வாரியாக ஒவ்வொரு வார்டு வாரியாக தங்களுடைய பணிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று அறிவுரை வழங்கியிருக்கிறார். தேர்தல் நேரத்துல வேட்பாளர் யார் என்பதனை தலைமை கழகம் முடிவு செய்யும் என்று இந்த கூட்டத்தில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வெற்றி பெறுபவரே வேட்பாளராக நிறுத்தப்படுவார்கள் என்றும், எனவே திறமை வாய்ந்தவர்களுக்கு அதற்கான வாய்ப்பு என்பது நிச்சயமாக வழங்கப்படும். திறமை வாய்ந்தவர்களுக்கு சட்டமன்றத்தை தேர்தலில் அவர்கள் நிற்பதற்கான ஒரு வாய்ப்புகள் நிச்சயமாக தலைமை கழகத்தின் மூலமாக வழங்கப்படும் என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. இந்த தீர்மானங்களை பொறுத்தவரை திமுகவினுடைய இந்த திராவிட மாடல் அரசினுடைய 5வது ஆண்டில் அடியெடுத்து வைக்கக்கூடிய நிலையில மகத்தான அன்பை வழங்கியிருக்கக்கூடிய மக்களுக்கு நன்றி என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இதற்கு துணையாக நின்ற அமைச்சர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் நன்றி என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர் சமூக நீதியை பாதுகாக்கக்கூடிய ஒரு இயக்கமாக தொடர்ந்து இந்த இயக்கம் திமுக என்ற இந்த இயக்கம் இருக்கும் என்றும் அவர் தன்னுடைய தீர்மானத்தின் மூலமாக முதலமைச்சர் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் குறிப்பிட்டிருக்கிறார். எனவே பல்வேறு முக்கியத்துவம் வாய்ந்த பல தீர்மானங்கள் இந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தின் வாயிலாக கொண்டு வரப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக 4 தீர்மானங்கள் அமலாக்கத்துறை போன்ற அமைப்புகள் அரசியல் பழிவாங்கலுக்கு மட்டுமே பயன்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. மத்திய பாஜக அரசுடைய அதிகார அத்துமீறலுக்கு கண்டனம் தெரிவிக்கக்கூடிய வகையிலான தீர்மானங்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. சட்டத்தில் துணை கொண்டு மக்கள் மன்றத்தில் இதனை திமுக நிச்சயமாக எதிர்கொள்ளும் என்ற ஒரு விவரத்தையும் இந்த தீர்மானத்தின் மூலமாக திமுக மாவட்ட கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. பவள விழா கண்ட திமுக பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி நடத்தப்படும் என்றும், அதே போன்று திமுக அரசுடைய சாதனைகளை ஒவ்வொரு பகுதி வாரியாகவும் ஒன்றிய வாரியாகவும் நகர அளவிலும் பல்வேறு பகுதிகளில் ஒட்டுமொத்தமாக 1244 இடங்கள்ல நாடு போற்றக்கூடிய 4 ஆண்டு தொடரட்டும் பல்லாண்டு என்ற தலைப்புல இந்த பொதுக்கூட்டத்தை நடத்திட வேண்டும் என்ற ஒரு தீர்மானம் என்பது இந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்தின் வாயிலாக வழங்கப்பட்டிருக்கிறது. எனவே வேட்பாளர்கள் தேர்வு என்பது தலைமை கழகத்தினுடைய முடிவாகத்தான் இருக்கும். அதில் எந்தவித சமரசமும் இல்லை. தகுதி வாய்ந்தவர்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு வழங்கப்படும் என்று திமுகவினுடைய தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் மாவட்ட செயலாளர் கூட்டத்தில் உரையாற்றி மாவட்ட செயலாளர்களுக்கு ஊக்கத்தை வழங்கியிருப்பதாகவே எடுத்துக் கொள்ளப்படுகிறது. நவீனா, விவரங்களுக்கு நன்றி சிவா.